மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாமிடம் கேட்கலாம். வணக்கம் சார். அதிமுக தற்போது தேமுதிகவுடன் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய உங்களுடைய பார்வை? அதிமுக கூட்டணி ஒரு நிறைவு கட்டத்தை நோக்கி போகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். பாமக, தேமுதிக இந்த இரண்டும் அதிமுக கூட்டணிக்கு அவசியம் தேவை. ராஜ்யசபா சீட் என்பதுதான் இந்த பேரத்திலே இருக்கிற அந்த மைய புள்ளி. ஆனால் இப்போதைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கிற நிலவரப்படி பாமகவின் எம்எல்ஏ ஓட்டுகளும் சேர்ந்தால்தான் அதிமுகவால் 2 இடங்களை பிடிக்க முடியும் ராஜ்யசபாவில். எனவே ஒரு இடம் கொடுப்பதாக இருந்தால் அது பாமகவுக்கு தான் கொடுக்க முடியும், தேமுதிகவுக்கு கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு வகையிலான உடன்பாடை நோக்கித்தான் போகிறது. குபேந்திரன் கருத்திலிருந்து நான் கொஞ்சம் மாறுபடுகிறேன். பாமக அதிமுகவோடு தான் கூட்டணி வைக்கும் என்பது எனது கருத்து. பாமக, தேமுதிக, அதிமுக இப்படித்தான் இந்த புள்ளி நகர்கிறது. இதிலே கமல் இன்னமும் முடிவு செய்யாமல் இருக்கிறார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட இடங்கள் எல்லாமே நிரம்பி விட்டன. புதிதாக பெரிய அளவுக்கு அவர்களால் பகிர முடியாது. அந்த கூட்டணி பல வருடங்களாக தொடர்ந்து நீடிக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் கிட்டத்தட்ட அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட பழைய எண்ணிக்கை என்னவோ அந்த அளவுக்கு கொடுத்து விடுவார்கள். ஆனால் கமல் 2 தொகுதிகளை எதிர்பார்க்கிறார். 2 தொகுதிகள் கொடுப்பதற்கான வழி இல்லை. எனவே கமலுக்கும் அதிமுக கூட்டணியிலே ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது என்றுதான் நான் உணர்கிறேன். எது எப்படி இருந்தாலும் இன்னும் அடுத்தடுத்த சில தினங்களில் இவை எல்லாமே பூர்த்தியாகிவிடும். மார்ச் மாதம் 9ஆம் தேதி வாக்கிலே தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட இருப்பதாகத்தான் டெல்லி நண்பர்கள் கூறுகிறார்கள். ஆக இன்னமும் ஒரு வாரம் தான் பாக்கி இருக்கிறது. எனவே அதற்குள் எல்லாமே முடிந்துவிடும் என்றுதான் நான் நினைக்கிறேன். தேமுதிக கேட்கிற இடங்களை அதிமுகவால் கொடுக்க முடியாது என்ற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் அதிமுக தேமுதிகவுடனான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வெற்றி பெற வாய்ப்பிருக்கிறதா? தேமுதிக ஆரம்பத்திலே 14 சீட்டுகள் கேட்டார்கள் பிரேமலதா அவர்கள். 14 சீட்டு யாராலும் கொடுக்க முடியாது. ஒரு மேஜர் பார்ட்னர் பிற கட்சிகளுக்கு கூட்டணி தொகுதி பங்கீடு செய்யும் போது சட்டமன்ற தேர்தல் என்றால் 5க்கு 1, 5 சட்டமன்ற தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு சட்டமன்ற தொகுதியை அவர்கள் கூட்டணி கட்சிக்கு விட்டுக் கொடுப்பார்கள். காலங்காலமாக இதுதான் நடைமுறை. மக்களவை தேர்தல் என்று வரும்போது எம்பி சீட்டுகள் கூடுதலாக தரலாம். ஆனால் அதே விகிதாச்சாரம் சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்காது. 10 சீட்டுகள் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தால் 60 சட்டமன்ற தொகுதிகள் கொடுக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. எனவே அதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டுதான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். தேமுதிகவுக்கும் தனியாக நிற்பதற்கு வழி இல்லை. திமுக கூட்டணிக்கு வரலாம் என்றால் அங்கு இடம் இல்லை. எனவே ஏதாவது ஒரு வகையிலே அவர்கள் தங்களுக்கு தேவையான இடங்களை குறைத்துக் கொண்டு அந்த எண்ணிக்கை காம்ப்ரமைஸ் என்பது வரத்தான் செய்யும். அதிமுக கூட்டணியை தாண்டி தேமுதிகவால் வேற எங்கும் செல்லவும் முடியாது. பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போய் பயன் இல்லை. எந்த இடத்துல அவர்கள் வெற்றி பெற முடியும்? எனவே இது அதிமுக, திமுக ஆகிய 2 கட்சிகளுக்கு இடையேயான போட்டி தான். டிஸ்டன்ட் தேர்டு தான் பிஜேபி. அப்படி இருக்கும்போது இயல்பாக தேமுதிக, பாமக அல்லது கமலஹாசனின் மக்கள் நீதி மையம், சீமான் கூட ஒரு கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு என்றால் அதிமுகவில் தான் இடம் இருக்கிறது. இன்னும் 10 நாட்களில் அதிமுக கூட்டணி பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். அவருடைய கூற்றுப்படி பார்த்தால் அதிமுக தலைமையிலான மெகா கூட்டணி அமைய வாய்ப்பிருக்கிறது என்று அனைவரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் பாமகவுடன் ஏற்கனவே அதிமுகவை சேர்ந்தவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். தற்போது தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். எதிர்காலத்தில் அவர்கள் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதேனும் இருக்கின்றனவா? அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வர முடியாது. என்ன காரணம் என்றால் 2026 முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதுதான். 2026 ஆட்சியை பிடிக்க வேண்டும் அல்லது ஆட்சி கட்டிலை நோக்கி நகர வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவின் இலக்காக தெரிகிறது. அதை தவறு என்று சொல்ல முடியாது. ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறது. 89 திரு மூப்பனார் அவர்கள் முதல்வராக வேண்டும் என்பதற்காக அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் சோனியா காந்தி அவர்களுடன் 23 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். கிட்டத்தட்ட 2.5 மாத காலகட்டத்திற்குள் 23 முறை எல்லா ஊர்களுக்கு சென்று அவரே ஜீப் ஓட்டி கொண்டு செல்வார். பக்கத்திலே சோனியா காந்தி அம்மையார் உட்கார்ந்து இருப்பார்கள். அப்படியான முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டதுதான். ஆனால் அது முதல்வராக்குவோம் என்ற கோஷத்தில் 26 எம்எல்ஏ சீட்டுகள் கிடைத்தன. அதுவே பெரிய வெற்றி என்றுதான் நாங்கள் எல்லாம் அப்போது பத்திரிகையாளர்களாக கருதினோம். அப்படி இருக்கும்போது 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போது நெருங்கி வரும்போது அதையும் சேர்த்துத்தான் எல்லா காய்களும் நகரும். அப்படி என்றால் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போனால், அதிமுக போனால் முதலமைச்சர் வேட்பாளர் யார்? அண்ணாமலைக்காக எடப்பாடி பழனிசாமி ஓட்டு கேட்க முடியுமா? அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக அண்ணாமலை ஓட்டு கேட்க முடியுமா?
அந்த வாய்ப்பு இல்லவே இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.